நிர்வாகிகள தோழர்கள, கூட்டணி கட்சிகளை சார்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, குங்குவேளா தேசிய மக்கள் கட்சி, தமிழக மணியனுடைய காந்திய மக்கள் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள, பெரியவர்கள, தாய்மார்கள, இந்த பகுதிகளை பெருவாரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள, வியாபார பெருமக்கள, உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வணக்கத்தையும் சாகுலவின் சார்பாக சலாத்தையும் சொல்லிக்கொண்டு எனது உரையை துவக்குகிறான். அன்பு சகோதரர்கள, பெரியவர்கள, தாய்மார்கள, கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியையும் ஆதரித்தீர்கள். நான் கேட்கின்ற கேள்வியெல்லாம் மிகச் சிறியதுதான், மிக சாதாரணமானதுதான். 50 ஆண்டு காலத்திலே நீங்கள் கலைஞர் அவர்களை சமூக நீதி காவலர் என்ற பட்டத்தோடு ஆதரித்தீர்களே, 50 ஆண்டு காலத்திலே கலைஞர் அவர்கள் பின்னால் பலமுறை நீங்கள் சென்றிருக்கிறீர்களே, இந்த கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புல முதலமைச்சராக இருந்தார, முதலமைச்சருக்கு அடுத்த பகுதியான பொதுப்பணித்துறை, நீதித்துறை, கலாத்துறை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்களை இந்த 50 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நாளில் இந்த இஸ்லாமியருக்கோ தலித்துக்கோ கிறிஸ்தவருக்கோ வழங்கியது உண்டா? இந்த 50 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறையில 3ஆம் கிளாஸ் செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நாட்டில் இருந்திருக்கிறார். படித்த எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள், படித்த இஸ்லாமிய அடலர்கள், படித்த பண்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கட்சியில இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த பொதுப்பணித்துறையை கலைஞர் அவர்களுக்கு வழங்க மனமில்லையே, எந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாமியர்கள் கலைஞர்களை நம்புகிறார்? இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவதாக, கடந்த 17 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில தமிழகத்தினுடைய முகவரியாக பல்வேறு பொறுப்புகளை மத்தியிலே பெற்று வாங்கினார்கள். இந்த 17 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இணை துணை அமைச்சர் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அவர் வாங்கி தந்ததுண்டா? அதை நீங்கள் கண்டதுண்டா, கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா, கேள்விப்பட்டதுண்டா? இந்த 17 ஆண்டு காலம் நீங்கள் சமூக நீதி காவலர் என்ற பட்டத்தோடு இருந்தீர்கள். இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி பலமுறை பெற்று சென்றீர்கள். ஒரு முறை இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக நீங்கள் அடல்வாய் வாஜ்பாயை போய் ஆதரித்தீர்களே, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தீர்களே, நீங்கள் யாரை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லி சென்றீர்களோ அதை விடுத்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீங்கள் பங்கு பெற்றீர்களே, அவர்களிடத்தில் மந்திரி பதவி பெற்று மகிழ்ச்சி பெற்று அனுபவித்தீர்களே, ஒரே ஒரு இணைத்துறை அமைச்சர் இஸ்லாமியர்களுக்கு வழங்கி இருக்கலாமே, ஏன் வழங்கவில்லை? ஆனால் அதே வேளை மரியாதைக்குரிய எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலமான ராஜஸ்தானிலே அருமை சகோதரி வசுந்தரராஜ சிந்தியா அவர்கள் ஒரு முறை அல்ல 2 முறை நிதித்துறையும் சரி பொதுப்பணித்துறையும் சரி முகமது யூனஸ் என்பவருக்கு வழங்கி இருக்கிறார். 26 வயதே நிரம்பிய மரியாதைக்குரிய ஷானவாஸ் ஹுசைன் எங்கள் அன்பு தலைவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சாதாரண வழக்கறிஞர், அவரை அழைத்து சென்று அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அவரை அங்கே பதவியிலே அமைச்சராக உட்கார வைத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அழகு பார்க்கவில்லையா? நான் கேட்கின்றேன், குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வேறு, இந்தியாவிலே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வேறா? குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெருவாரியாக அங்கே நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்கிறார்களே, எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறார்கள்? இங்கே கோவாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்திலே துணை முதல் மந்திரி பதவியை கிறிஸ்துவருக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இலங்கையிலே தமிழினத்தை படுகொலை செய்வதற்கு துணை போன டாக்டர் கலைஞர் அவர்கள் கொன்று குவித்ததில் 48 இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். கலைஞர் ரத்தக்கரை படிந்தவர் இல்லையா? கலைஞர் அந்த போருக்கு துணையாக நின்றாரு, காங்கிரஸ் அந்த போருக்கு துணையாக நின்றது. காங்கிரஸ் ரத்தக்கரை படிந்த இயக்கம் இல்லையா? இல்லை, கே சிறுபான்மையை கொண்டு குவித்த காங்கிரஸ் ரத்தக்கரையின் கைகளிலே ரத்தக்கரை இல்லையா? நான் கேட்கின்றேன், தெரியாமல் கேட்கின்றேன், கலைஞரை நீங்கள் எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறீர்கள்? இந்த அரசிலே தாலிக்கு தங்கம் என்று ஒரு திட்டம் உண்டு, உங்கள் அனைவருக்கும் தெரியும். தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் உண்டு. இஸ்லாமிய பெண்களின் கருதமணிக்கு கம்பி என்ற திட்டம் உண்டா?
யார் மதத்தின் அடிப்படையால் ஆட்சி செய்கிறார்கள்? ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தாலிக்கு தங்கம் என்று திட்டம் தருகிறீர்களே, நீங்கள் கேளுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இருந்தது, திராவிட கழக முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இருந்தது. உங்கள் மாவட்ட செயலாளர் போய் கேளுங்கள், உங்கள் பொறுப்பாளரை கேளுங்கள், உங்கள் அமைச்சரை போய் கேளுங்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் தருகிறார்களே, இஸ்லாமிய பெண்களுக்கு கருகமணிக்கு கம்பி திட்டம் உண்டா? ஏன் இஸ்லாமியர்கள் ஏழை பெண்மணிகளே இல்லையா? இல்லை, இஸ்லாமிய பெண்மணியுடைய வாக்கை நீங்கள் வாங்கி வெற்றி பெறவில்லையா? தாலிக்கு தங்கம் திட்டம் நல்லதுதான். கிறிஸ்துவர்களுடைய சிலுவைக்கு சில்லறை பணம் தருவதுண்டா? அல்லது இஸ்லாமிய பெண்களின் கருகமணிக்கு கம்பி தருவதுண்டா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? யார் மதத்தின் ஜாதியின் அடிப்படையால் ஆட்சி செய்வது? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தாலிக்கு தங்கம் யாரோ ஒரு அன்பு சோதனை பெற்று தன் கழுத்திலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன், நீங்களும் நினைப்பீர்கள். இஸ்லாமியர்கள் பெரும்போக்கானவர்கள், யாரோ ஒருவர் தாங்கி பெற்றுக் கொள்ளட்டும் ஏழை எளியவர் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த தாலிக்கு தங்கம் தரப்படுகிறது. அந்த தங்கம் பெட்டிக்கடையிலும் வட்டிக்கடையிலும் பத்திரமாக அடமானத்தில் இருக்கிறது. காரணம், வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை. ஒரு பெண்ணான முதலமைச்சர் 4 பேருக்கு தாலிக்கு தங்கம் தருகிறாரே, 400 பேருடைய தாலியை அறுத்தெடுக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நான் கேட்கின்றேன். நான் கேட்கின்ற கேள்விகள் மிகச் சாதாரணமானவை. இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சமூக நீதி காவலர் என்று கலைஞரை சொல்கிறார்களே, ஒரு வழக்கறிஞர் முறையிலே நான் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை நடத்தி இருக்கிறேன். 228 வழக்குகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று இந்தியாவிலே அதிகமான வழக்குகள் கலைஞருடைய ஆட்சியில் போடப்பட்டது. இதற்கு ஆதாரம் உள்ளது. சாதனையில் ஏதோ வந்து அள்ளி விட்டது போல இதற்கு ஆதாரம் உள்ளது. நான் நேரடியாக இந்த வழக்குகளை நடத்திருக்கிறேன். பார்ப்பதற்கு சிறியவனாக இருந்தாலும் 1995 நான் வழக்கறிஞராக பட்டம் பெற்று மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய ஸ்பெஷல் லீகல் கன்சல்டன்ட் தலைமை லீகல் கன்சல்டன்டாக இருந்தவன் இந்த சாவணி. நான் கேட்கின்றேன், தேர்தல் அரசியலையும் பார்த்தவன். 2006 தேசிய முற்போக்கு திராவிடத்திலே கழகத்திலே பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வாரியான வாக்குகளை பெற்று கேப்டனுக்கு அடுத்தபடியாக வாக்குகளை பெற்றவன் இந்த சாவணி. சாமணனுக்கு ஒரு பின்புலம் உண்டு, சரித்திரம் உண்டு. வெட்ட தெளிந்துதான் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வந்துள்ளேன். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இயக்கம் ஜாதி, மதம், இனம், மொழிக்கு கடந்தது. நான் சொல்கின்றேன், ஒரு பங்கெடுப்பில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பங்கெடுப்பில் நமக்கு எதிராக ஏதும் நடக்காது. நான் உங்களை வெப்பப்பணிவோடு கேட்கின்றேன். கல்வியில் காகிதம் இருந்தார், அருமை அண்ணன் அப்துல் சமது இருந்தார், அப்துல் லத்தீப் இருந்தார். கடந்த காலகட்டங்களிலே கல்வியில் காகிதம் காலகட்டங்களிலே 8-10 எம்எல்ஏக்களை இந்த இஸ்லாமியர்கள் பெற்றிருந்தார்களா இல்லையா? 8-10 எம்எல்ஏக்களை பெற்றிருந்த இந்த இஸ்லாமியர்கள் கழுவை வேண்டு கட்டணமாக ஒன்றுக்கும் இரண்டுக்கும் கலைஞரிடம் பிச்சை எடுக்க வேண்டிய காலம் ஏன்? கலைஞரே அளவுக்கு பிச்சை போடுவதற்கு நான் கேட்கின்றேன். நேற்று கட்சி ஆரம்பித்தது கூட பேரம் பேசுகிறாரு. பேரம் பேசி சீட்டு வாங்க திராணி இருக்கிறது. மத அடையாளம் போடு நீங்கள் இயக்கம் நடத்துகிறார்களே, அருமைக்குள்ள ஜவஹர்லாலே, மனிதநேய கட்சியை சார்ந்தவர்களே, காதல் மீதவர்களே, கலைஞர் அழைக்காமலே காலடியில் போயிட்டு இருந்து ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பிச்சை எடுக்க வேண்டிய அவலம் ஏன்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் மதவாதிகள்? யார் இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள்? காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியருக்கு எதிராக எதுவுமே செய்யவில்லையா? பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் பூட்டாசியோட நிலைப்பாடு என்ன? பாபர் மசூதியை முதன்மையாக கால் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. யார் மதவாதிகள்? இஸ்லாத் என்ன சொல்கிறது? ஜிஹாத் என்கின்ற புனித போர் யாருக்கு எதிரானது? நம்மோடு யார் உறவாடி நம்மை அண்ணனாக தம்பியாக சொல்லிக்கொண்டு உனக்காக நான் எல்லாம் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு யார் துரோகம் வைக்கிறானோ துரோகி. முதலில் ஜிஹாத்தின் புனித போரை துரோகிக்கு எதிராக தொடருங்கள். நான் கேட்கின்றேன், கலைஞர்கள் உங்கள் ஓட்டுக்களை வாங்கிக் கொண்டு கனிமொழிக்கு கேபினட் மந்திரி வேண்டும் என்று நாளை பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க மாட்டார் என்று யாராவது எழுதி தர உத்தரவாதம் தர தயாரா? நான் கேட்கின்றேன், அறிவித்தவரை ஜெயலலிதா அவர்கள் தன் ஊழல் வழக்குகளை முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாமியருடைய அப்பாவி வாக்குகளை வாங்கிக் கொண்டு சென்று அங்கே நரேந்திர மோடியிடம் என் ஊழல் வழக்குகளை சரி செய்து கொள்ளுங்கள், சமன் செய்து கொள்ளுங்கள் என்று பேரம் பேச மாட்டார் என்று உத்தரவாதம் தர உங்களால் முடியுமா? அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமானவன் எப்பொழுதுமே தான் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு உண்மையானவனாக தியாக உள்ளத்தோடு அவர்களுக்கு பாடுபடுவனாக எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக இருந்திருக்கிறார். அது அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் அடையாளம் காட்டப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, எல்லையிலே இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டு மாண்டு போன எல்லை கான் அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
அது ஜாகிரூட்டாக இருந்தாலும் சரி, ஜின்னாவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு முஸ்லீம் தலைவர்களாக இருந்தாலும் சரி. 69% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நசிக்கப்பட்டவர்களுக்கு, முற்படுத்தப்பட்டவர்களுக்கு 69% இடஒதுக்கீடு ஆட்சியில தர வேண்டும் என்று சொல்கிறீர்களே. அரசு துறை அல்லாது தனியார் துறையிலும் 69% இடஒதுக்கீடு தர வேண்டும். அப்பொழுதுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்று சொல்கிறீர்களே. என்றைக்காவது கலைஞர் அவர்கள் இந்த கட்சியுடைய ஆட்சியிலே தந்ததுண்டா? கலைஞர் 69% இடஒதுக்கீடு அவர் எம்எல்ஏ சீட்டு வழங்குவது கொடுத்திருந்தால் 14 முஸ்லிம்கள் எம்எல்ஏ இருப்பார்கள். மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி கலைஞர் அவர்கள் அந்த 69% இடஒதுக்கீடு கட்சியில ஆட்சியில கொடுத்திருந்தால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 6-7 மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். ஒன்றியத்திலே 40-50 இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். கலைஞர் அவர்கள் கட்சியிலே கொடுத்திருந்தால் கிட்டத்தட்ட தலைமை குழு உறுப்பினர்களே 4 பேர் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். ஏன் கொடுக்கவில்லை? எப்படி நீங்கள் கலைஞரை நம்புகிறீர்கள்? சரி, தலித்துகளுக்கு கொடுத்திருந்தால் 22 தலித்துகள் அங்கே இருக்க முடியும் எம்எல்ஏக்களாக, அல்லது கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்திருந்தால் 15-16 பேர் இருக்க முடியும். இந்த நாட்டிலே நாடு சுதந்திரமடைந்து இன்று வரை புள்ளிவிவர கணக்குப்படி பார்த்தால் பாராளுமன்றத்திலே 49 முஸ்லிம்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி இருக்க வேண்டும். இன்று வரை இருந்ததில்லை. இதுதான் வரலாறு. காங்கிரஸ் எத்தனையோ முறை சமூக நீதி காவலராகிய உங்கள் காங்கிரஸ் உங்களை காப்பாற்றும் ஆபத்தாண்டவன் ஆட்சி செய்வார்களே, எத்தனை முறை காங்கிரஸ் மாநில முதலமைச்சர் பதவியை இஸ்லாமியர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஒருவாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் பலமுறை ஆட்சி அமைத்தது. அங்கே மதச்சிறுபான்மையிலாக இருக்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு தானே முதலமைச்சர் பதவியை கொடுத்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு தர மனமில்லையே. நான் தெரியாமல் கேட்கின்றேன். நான் வெப்பப்பணிவோடு தெரியாமல் கேட்கின்றேன். இன்றைக்கு சமூக நீதி காவல் என்று தன்னை சடங்குக்காக பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய கலைஞர் அவர்களுடைய திட்டம் ஒன்றுதான். தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காகவும், தன் குடும்ப வல்லமையை காப்பதற்காகவும், தன் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காகவும், தன் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நாளை பாரதிய ஜனதா கட்சியிடம் கனிமொழிக்கு கேபினெட் மந்திரி பெறுவதற்காகவும் அப்பாவி இஸ்லாமியருடைய வாக்குகளை சிந்தாமல் பெற்றுக்கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் காலடியில் அடமான வைப்பார் கருணாநிதி. கடந்த காலத்திலே கருணாநிதி செலுத்திருந்தது. ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பேச முடிகிறார்? கடந்த முறை வரை இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையாக இருந்தாலும் சரி, அல்லது விலையேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழகத்திலே வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழை எளியவர்களுடைய விகிதாச்சாரம் உயர்ந்திருப்பதாக என்று சொன்னாலும் சரி, அல்லது ஸ்பெக்ட்ரம் உட்பட அத்தனை ஊழலாக இருந்தாலும் சரி, அத்தனையும் சேர்ந்து நடத்திய கபட நாடகதாரி கருணாநிதி. அத்தனையும் சேர்ந்து நடத்திய கபட நாடகதாரி கருணாநிதி. அதை போல இன்றைக்கு அரசியல் என்று சந்தர்ப்பத்தை நோக்கி இருக்கிறது. தன்னுடைய சேவைக்காக, தன்னுடைய மக்களுடைய சேவைக்காக, தன்னுடைய குடும்ப சேவைக்காக, ஆட்சி செய்பவர்களிடத்திலே பதவிக்காக, பணத்திற்காக, பகட்டுக்காக, வசந்தமான வாழ்க்கைக்காக வேடிய பணத்தை சேர்த்து வைத்த பணத்தை காவுந்து செய்வதற்காக, நாளைய பணம் தேடி கொள்ளையடித்து தங்கள் சொத்தை கூட்டிக் கொள்வதற்காக, கடலிலிருந்தும் சொத்து வாங்கி போடுவதற்காக, மந்திரிகளை ஏறிவிட்டு ஊழல் பணங்களை பெற்று வருவதற்காக ஒரு கூட்டமே கிளம்பியிருக்கிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல. அதற்கு இஸ்லாமியர்கள், தேசப்பட்டுமிக்க இஸ்லாமியர்கள் துணை போக வேண்டுமா என்றுதான் நான் கேட்கின்றேன். நரேந்திர மோடி உங்களுக்கு மதவாதி என்று சொன்னால், காங்கிரஸ் எந்த விதத்திலும் நரேந்திர மோடியை விட ரொம்ப நல்லவர் கிடையாது. காங்கிரஸ் கட்சி அதை விட மோசமான மதவாதி. அதற்கு 1000 உதாரணங்கள் சொல்ல முடியும். நான் கேட்கின்றேன், உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? நீங்கள் ஏன் சென்று காதல் மணியவர்கள் சென்று ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டுக்கு வருகிறேன் என்று சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேருவோம் என்று ஒரு வார்த்தை சொல்லி பார்த்திருங்கள். அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, தேர்தல் தேதி வரவில்லை. உங்களுடைய 7% ஒதுக்கீடு 9% உயர்த்தி தரப்பட்டிருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு உடனடியாக 7% இடஒதுக்கீடு தர வேண்டும். அவர்களுடைய இடஒதுக்கீடை யாரோ தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை யாரோ தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி மருத்துவராக இருக்கின்றார், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்றார், ஒரு சிறப்பு மருத்துவராக இருக்கின்றார். இஸ்லாமிய பெண்மணியான என் மனைவி அந்த 98 பேர் இருக்கக்கூடிய மருத்துவர்களே கிட்டத்தட்ட 2 பேர் தான் இஸ்லாமியர்கள். என்ன கொடுமை! கிட்டத்தட்ட 8-10 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? ஒரு ராணுவத்திலே இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? ராணுவத்திலே பள்ளி இல்லை. 67 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. மெத்தப்பணியோடு ஆட்சி செய்தது. இஸ்லாமியர்களுடைய ஆதரவு வாக்குகளை வாங்கி ஆட்சி செய்தது.
ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்த பிறகுதான் ராணுவத்திலே பள்ளி அமைக்கப்பட்டது. இஸ்லாம் தொழிலை நடத்தக்கூடிய பள்ளியை ராணுவ முகாம்களிலே ஒவ்வொரு இடத்திலும் கட்டாயமாக்கப்பட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில். இது மறுக்க முடியுமா? நான் சொல்வது வெற்று பேச்சல்ல, வரலாற்று உண்மைகள். இன்றைக்கு வலைதள பக்கங்கள் இருக்கின்றன. இந்த பகுதி அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்திலே அதிகமாக படித்தவர்கள், பண்பாளர்கள், புத்தி கூர்மை மிக்கவர்கள் உள்ள மாவட்டம். நீங்கள் வலைதளங்களிலே போய் சரி செய்து பார்த்துக் கொள்ளலாம். அது மரியாதைக்குரிய யூனஸ் கானாக இருந்தாலும் சரி, இந்த சாவரமியாக இருந்தாலும் சரி, முனாவரி பேகமாக இருந்தாலும் சரி, சபீர் ஹுசேனாக இருந்தாலும் சரி, அல்லது ஷானவாஸ் ஹுசேனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் திறமையோடு இருக்கிறார்களோ, யார் உண்மையோடு இருக்கிறார்களோ, யார் தேசப்பட்டோடு இருக்கிறார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்த தயங்குவதில்லை. கலைஞர் செய்ய தவறுகிறார். கலைஞர் வாக்குறுதிக்காக உங்களை புறம்போட்டு அழைத்து செல்கிறார்களே, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அவர் மந்திரி பதவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வக்ஃப் வாரியம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த வக்ஃப் வாரியத்தை சூறையாடி இருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள். இந்த வக்ஃப் வாரியத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். வக்ஃப் வாரியத்திலே ஒரு இஸ்லாமிய அல்லாதவன், ஒரு வழக்கறிஞர் வக்ஃப் வாரியத்திலே லீகல் அட்வைஸராக சட்டவாளராக வர முடியும். ஆனால் இந்த அங்கத்திலே ராகுல் போய் சட்டவாளராக வர முடியாது. இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்தது. வக்ஃப் வாரியத்திலே ஒரு இந்து சட்ட ஆலோசகராக வர எழுதுகிறது. அதே போல இந்து அறநிலையத்தில் வழக்கறிஞராகிய சாகுல மீதும் சட்ட ஆலோசகராக வருவதான நியாயம். இன்றைக்கு பொதுச்சபை திட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர் கலைஞர். யாரிடம் நாடகம் ஆடுகிறார்? எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? நான் சொன்னதெல்லாம் ஒன்றுதான். எல்லோரும் சுயநலமாக செயல்படுகின்ற பொழுது நீங்களும் சற்று சுயநலமாக சிந்திக்க வேண்டும். நீங்களும் சந்தர்ப்பவாத அரசியல் செய்ய வர வேண்டும். இந்த சந்தர்ப்பவாதம் என்பது இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக இருக்குமே ஒழிய, இந்த சந்தர்ப்பவாதம் என்பது இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இருக்குமே ஒழிய, இந்த சந்தர்ப்பவாதம் என்பது இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தரம் பெறுவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த சந்தர்ப்பவாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த சந்தர்ப்பவாதம் என்பது மற்ற நம்மை முட்டாள்கள் மூடர்கள் என்று சவால் செய்து இருக்கக்கூடிய இந்த திராவிட குதிரைகளை அடித்து நொறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த சந்தர்ப்பவாதம் என்பது இஸ்லாமியர்கள் நம்பி ஏமாறுவதில்லை. இஸ்லாமியர்கள் எதை சொன்னாலும் தலையாடி வருவோடு இருந்து கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் பேச்சுக்கும் ஏற்றுக்கும் ஆளாகி உங்களுடைய மெத்தப்படித்த பேச்சுக்கும் அடுக்குமொழி புதுக்குமொழி பேச்சுக்கும் உங்களுடைய அரவணைத்த பேச்சுக்கும் அழகான தமிழ் பேச்சுக்கும் உங்களுடைய போலியான பேச்சுக்கும் உங்கள் பொன்னான பேச்சுக்கும் மனிதர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நான் கேட்பது பாரதிய ஜனதா கட்சியின் நீங்கள் உறுப்பினராக வர வேண்டும் என்று சாகுபடியை கேட்கவில்லை. நீங்கள் இந்த ஒரு முறை ஆதரித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சுயநலம் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பின் திருவுருவம் எங்கள் அண்ணன் சொன்னார், பண்பின் திருவுருவம் எங்கள் அண்ணன் சொன்னார், பாசத்தின் திருவுருவம் எங்கள் அண்ணன் சொன்னார், அன்பின் அடைக்கலம் எங்கள் அண்ணன் சொன்னார், வெற்றியின் சின்னம் எங்கள் அண்ணன் அன்பு சொன்னார், இந்த கட்சியினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் அன்பு சொன்னார். அத்தகைய பொன் ராதாகிருஷ்ணன் பொன்மல எண்ணத்திற்கு சொந்தக்காரர், மெத்த படித்தவர், அமைதியானவர், ஜாதி மதம் இனம் மொழி கலந்து பழகக்கூடியவர். அவருடைய இதயத்திலே சாகுலவில் இருக்கிறேன், அவருடைய இதயத்திலே சாகுலவில் இருக்கிறேன். இந்த பகுதிக்கு என்னை அன்போடு அழைத்திருக்கிறார், இந்த பகுதிக்கு என்னை பண்போடு நடத்தியிருக்கிறார். மெத்த படித்தவர். நான் ஒன்றும் இந்த கட்சியிலே பல்லாண்டு காலம் இங்கே எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள், உயிர்நீத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சியிலே பல்லாண்டு காலமாக இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சியிலே தொண்டராக இருந்து அடிபட்டு செத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சியிலே முன்னின்று போராட்டங்கள் நடத்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்திலே வாழ்க்கையை குறைத்தவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் பணம் பொருள் அத்தனையும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாவரவியை இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர். என்னுடைய இதயம் என்றெல்லாம் இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுக்காக, இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுக்காக, இந்த தமிழ் இனத்துக்காக உயர்கின்றனோ அன்றைக்கு என் தலை நிமிர்ந்திருக்கிறது. நான் இஸ்லாம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன், அது எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னை பெற்றவர், வளர்த்தவர், என்னை ஆளாக்கியவர், எனக்கு மதம் சொல்லிக் கொடுத்த குருமார்கள், என்னுடைய அசரத்துமார்கள், என்னுடைய மோதிமார்கள் எனக்கு இஸ்லாத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமானவன் சாதுரியமானவன், இஸ்லாமானவன் சாணக்கியத்தனம் நிறைந்தவன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சாணக்கியனாக இருந்தால் உங்களை சாணக்கியத்தனத்தோடு அடிபணிய வைத்து உங்களை காது குத்தி அரசியல் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகளை, இந்த 50 ஆண்டு காலம் உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நீங்கள் இந்த முறை புறமுதுகு செய்ய ஓடச் செய்யுங்கள். அதை போல மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அவருடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். உங்களில் ஒருவனாக, உங்களில் இனத்தானாக என்னுடைய உத்தரவாதத்தை நம்ப நீங்கள் தயாரில்லை. ஆனால் கலைஞர், நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். நாளைக்கு நான் போய் எழுதி வாங்கிட்டு நரேந்திர மோடி சேர்ந்துக்கிட்டேன், உங்களை நான் பாதுகாப்பா பார்த்துக்கன்னு சொன்னா அதை நம்ப தயார். மஞ்சள் பையோடு ஊர் விட்டு ஓடி வந்த கலைஞர் இன்றைக்கு என்ன சூழ்நிலை? பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆனால் நம்பி சென்ற இஸ்லாமிய தலைவர்களுடைய நிலை என்ன? மரியாதைக்குரிய சமதேவர்கள் நடத்திய கட்சியினுடைய சொத்து என்ன நிலை என்ன? கருணாநிதியுடைய கட்சியினுடைய சொத்து என்ன நிலை என்ன? மரியாதைக்குரிய அப்துல் லத்தீஃபுடைய கட்சியினுடைய சொத்து என்ன நிலை என்ன? மற்ற இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்தக்கூடிய பொருளாதார நிலை என்ன, சொத்து என்ன? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இஸ்லாம் என்பவன் அரசியலுக்கு வந்துவிட்டால் அவன் ஜாதி, மதம், இனம், மொழிக்கு கிடந்து தலைவனாக உருவாக வேண்டும். மரியாதைக்குரிய ஜாதி ஹுசேன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். மரியாதைக்குரிய அப்தான் அப்துல் கபார் கானே, கவுண்டர் செட்டியார், மற்ற இனத்தை அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டார். தலைவர்களும் அப்படி ஒரு தலைவராக உருவாக வேண்டும். மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாமை அனைத்து சமூகத்திலும் தலைவராக ஏற்றுக்கொண்டார். நான் கேட்கின்றேன், ஒரு இந்துவைத்தான் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு இஸ்லாமை இந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வர வேண்டாமா? அந்த காலத்திற்கு நீங்கள் விட்டுவிட வேண்டாமா? அவர் மட்டும்தான் தமிழ் பேச தெரிந்தவரா? அவர் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு அக்கறையானவரா? தமிழன் அவர் எடுத்த கொள்கை ஒன்றை கூட வென்றதில்லை. தமிழ் தமிழ் என்று பேசி பேரப்பிள்ளை இலக்கண சுத்தமாக இந்து பேச வைத்து தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பிரதிநிதியை ஆக்கி அங்கே மத்தியிலே போராட்சி நின்றவர் கலைஞர். நீங்க அவ்வளவு பேர் முட்டா பயிலா போய் ஹிந்தி படிக்கல, நல்ல வேலை சாவரத்தில் தப்பித்து விட்டேன். அதனால் இன்றைக்கு மாநிலம் திறந்து கூட அருமை தலைவர் மோடி அவர்களுடைய கட்டளைக்கு அடிபடுங்க, அருமை தலைவர் சானவாசனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து, அந்த தலைவர் முத்தார் அபிஷேகியுடைய கட்டளைக்கு அடிபணிந்து மாநிலம் திறந்து கூட சொல்லுங்க. இந்தி நம் இனமொழி, இந்தி குருவினுடைய இலக்கணத்தை கொண்டது, இந்தி தேசிய மொழி. அத்தகைய இந்தியை ஒழித்துக்கிட்டே திறமையானது எப்படி இஸ்லாமியர்களுக்கு சாதகமான கட்சி? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் நித்தப்பணிவோடு கேட்கின்றேன், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை தூக்கி எறியுங்கள். ஒரே ஒரு முறை உங்கள் வேட்பாளர் இந்த பகுதியிலிருந்து மத்திய அமைச்சராக ஆக வேண்டும் என்கிற சூழலை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழும் காமராஜருடைய தூரமாக இருக்கிறார். நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த சாவல மீதுக்காக ஒருமுறை தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கட்சி பார்க்க வேண்டாம், கட்சி பாகுபாடு பார்க்க வேண்டாம், இனம் பார்க்க வேண்டாம், மொழி பார்க்க வேண்டாம். கடந்து சிந்தித்து பாருங்கள். ஒரு தலைவன், உங்களில் ஒரு இஸ்லாமியன் ஒரு தலைவராக உருவாவேன். உங்களில் ஒரு தலைவராக ஒருவன் உருவாகின்ற பொழுது இந்த இனத்தை நிச்சயம் கலைஞரை போல அல்லது கலைஞரிடம் இனத்தின் பெயரால் கட்சி நடத்தும். நான் யாரையும் பெயர் சொல்லி அவர்களை குறிப்பிட்டு யாரையும் நான் கூற விரும்பவில்லை. ஆனால் நிச்சயம் அவர்களோட ஒருபடி இந்த இனத்தை நேசிப்பவன், இந்த மக்களை நேசிப்பவன், இந்த இனத்திற்காக ஒரு குரலிப்பவன். இன்றைக்கு காஷ்மீரில் ஒலிக்கின்ற ஒரு குரல் கன்னியாகுமரியிலும் ஒலிக்க வேண்டும். இன்றைக்கு பாரதத்திலே ஒரு மாற்று ஆட்சி நடக்கப் போகிறது என்று சொன்னால் அந்த மாற்று ஆட்சியிலே இஸ்லாமியர்களுடைய நிலை இல்லாமல் அந்த ஆட்சியினுடைய முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது என்பதை திடமாக இருக்கின்றேன். அத்தகைய மாற்று, நாம் முட்டாள்தனத்தை விட அறிவாளித்தனம் நிச்சயம் பலமானது, சத்திரியை விட சாணக்கியத்தனம் மிகவும் பலமானது. அத்தகைய பலமான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கு எப்படி ஒருவர் தன்னுடைய திட்டத்தால், ஒருவர் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அறிவாற்றலால் இங்கே வசுந்தரராஜா பாரதிய ஜனதா சிந்திய அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜஸ்தான் மாநிலத்திலே உள்துறை அமைச்சராக இருக்கின்றோம், அதை போல இங்கே ஒரு ஜாகிர சாதிப்பற்றோ உருவாக வேண்டும். நாம் அல்லாமல் திட்டங்கள் எடுக்க முடியாத சூழலை உருவாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தாமரை ஆதரிக்க வேண்டும். இந்த தாமரையை ஆதரிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக சொல்றேன், இந்த பகுதியிலே அருமை அண்ணன் நீங்கள் பொன்னார், எங்கள் அருமைத்தவர் பொன்னார் அவர்களே, நான் நிச்சயமாக வந்து கேட்பேன், இஸ்லாமியர்களுக்கு உரிமை பெற்றுத்தார்கள் என்று கேட்பேன். அது மட்டுமல்ல, இங்கே இஸ்லாமியர்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய இந்த 7% அல்ல 12% சர்க்கார் கமிஷன் சொல்லியதை பெற்றுத்தருங்கள் என்பதை உறுதியளிக்கின்றேன். அத்தகைய நிலை ராணுவத்திலும் அல்லது அரசு துறையிலும் அரசுதாரா துறையிலும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடார்கள். இதோ அன்புள்ளத்தோடு இங்கே பிறந்திருக்கிறீர்களே, நிச்சயமாக சொல்கின்றேன், கூர்மையாக என்னை கவனித்து கேட்கின்றீர்களே, எங்கிருக்கோ இருக்கக்கூடிய எங்கு தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரனை ஒரு இஸ்லாம் என்று சொன்னதற்காக உங்கள் காதலை தீட்டி கேட்கின்றீர்களே, ஒரு இஸ்லாமிய வார்த்தைகளை கேட்கின்றீர்களே, நாம் தீனுடைய பிள்ளைகள் என்று நினைக்கின்றீர்களே, அந்த அன்போடு சொல்கின்றேன், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. கலைஞரை நம்பி ஏமாறாதீர்கள், உங்கள் வாக்கு செல்லா வாக்காக போய்விடும். ஜெயலலிதாவை நம்பி ஏமாறாதீர்கள், 2 பேரும் தன்னுடைய சுயான தேரத்திற்காக காத்திருக்கிறார்கள்.
ஜெயலலிதாவர்கள் ஊழல் வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற பேரத்திற்காக கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முடிவிலே கனிமொழிக்கு சென்ற முறை அமைச்சர் பதவி வாங்க இயலவில்லை, இந்த முறை அமைச்சர் பதவி வாங்க வேண்டும் என்பதற்காக புலக்கடை வழியாக ராஜ்யசபா எம்பியாக்கி காத்துக் கொண்டு வைக்கிறார். அத்தகைய கவர நாடகங்களை, அத்தகைய பேச்சாளர்களால் உங்களை கவர்ந்து உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நாடகதாரிகளை நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். நீங்கள் தலைவராக உருவாக வேண்டும். அரசியல் என்று வந்துவிட்டால் கொள்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொள்கை மாற்றங்களில் உள்ளே புகுந்து அந்த கொள்கை மாற்றங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடலிலே குதிக்கின்றவன் அந்த அலைக்கு போராடி அந்த அலையும் தன் சாதகத்துவாக பயன்படுத்திக் கொள்கிறானே அதை போல இங்கே நெருப்பிலே குதிக்கின்றவன் அந்த நெருப்பிலே நீந்தி கலந்து வென்று வருகிறானே அதை போல படித்தவன் பண்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்தவர்கள், உண்மையை நேசிக்கக்கூடிய உண்மை இஸ்லாம் மக்கள், உங்களை மெப்ப பணியோடு கேட்கிறேன், தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். தயவு செய்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை வெற்றியடை செய்யுங்கள். இது சாகுலமிற்காக இந்த பகுதியில் இருந்து 10 வாக்குகள் வந்து கூடுதலாக வந்து சொன்னால் சாகுலமிற்காக வந்த வாக்காக இருக்கணும். என் அருமை அண்ணன் பொன்னார் என்னை கூப்பிட்டு சொல்ல வேண்டும், அன்பு சகோதரர் சாகுலமிலே தேங்காய்பட்டினத்தில் சென்ற முறை இவ்வளவு வாக்கு பெற்றேன், இந்த முறை நீ சென்றால் இவ்வளவு வாக்கு பெற்றேன், பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சி பெற்றேன், ஆட்சியிலே மத்திய மந்திரி பதவி பெற்றேன், இந்த பதவிக்கு நிச்சயமாக இஸ்லாம் பதவிக்கு என்ன வேணும் கேள் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த நிலைக்காக எங்கள் அருமை தலைவர், அன்பு தலைவர், பாச தலைவர், பண்பு தலைவர், என்னை வாழவைக்கும் எங்கள் அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, உயிரின் மேலான வாக்குகளை வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும், வெற்றியடை செய்ய வேண்டும். வந்தே மாதவன் பாரத மாதாவுக்கு ஜே என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.